நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி, வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி 10,000 ரூபாய் வழங்கப்படும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. நான் ஏதோ ஒரு சங்கர மடத்தில் விஷயத்துலாமா 2000 ரூபாய் நீ கொடைக்கானல் ஊட்டிக்கு போய் 10 நாள் தங்கி குளு 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 குளுன்னு இருக்கணுமா, குளு 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 குளுன்னு இருக்கணுமா. ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு. இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? வெல்கம் டு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழா இன்னைக்கு அதிமுக சார்பா கோலாகலமா கொண்டாடப்பட்டுச்சு. அதிமுக அப்படின்னாலே இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்ல பெரிய சைஸ் கேக் வெட்டுறது ரொம்ப ஃபேமஸ். அந்த வகையில ராயப்பேட்டை கட்சி அலுவலகத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க. அதிமுக அலுவலகத்தில் எப்படி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுச்சோ அதே மாதிரி தாவேக அலுவலகத்திலையும் கொண்டாடி இருக்காங்க. ஆனா பனையூர் அலுவலகத்தில் இல்ல, கோபிச்செட்டிப்பாளையத்துல அதிமுக முன்னாள் எம்பி சத்தியவாமா தலைமையில மரியாதை செலுத்தியிருக்காங்க. அதே மாதிரி தாவேக மாநில நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் அவர்களும் பூக்கள் தூவி மரியாதை செலுத்தியிருக்காரு. இது சென்னையில இருக்கிற அவருடைய அலுவலகத்துல. எந்த நடிகருக்கும் இல்லாத பாதுகாப்பு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லாத பாதுகாப்பு, எம்எல்ஏ ஒரு கட்சியுடைய தலைவர் ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கிற எனக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு தாவேக தலைவர் விஜய்க்கு தான் அதிகமா மத்திய அரசும் மாநில அரசும் கொடுக்கறாங்க. ஆனா பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றது சுத்த பொய் அப்படின்னு தாவாக தலைவர் வேல்முருகன், அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கேட்டிருக்காரு. அவருக்கு தான் ஒன்றிய அரசுகளும் மாநில அரசுகளும் போட்டி போட்டுக்கொண்டு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருகிறார்கள். இந்தியாவிலே எந்த நடிகனுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பு திரு நடிகர் விஜய்க்கு தான். தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இல்லாத பாதுகாப்பு, உலகநாயகன் கமலஹாசனுக்கு இல்லாத பாதுகாப்பு, இளைய தலைமுறை மனங்களை வென்றிருக்கிற திரு அஜித்துக்கு இல்லாத பாதுகாப்பு, ஆனால் இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. எந்த நடிகருக்கும் இந்திய நாட்டில் எந்த விமான நிலையத்தில் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் இறங்கலாம் ஏறலாம் என்கிற அதிகாரம் எந்த நடிகர்களுடைய விமானங்களுக்கும் வழங்கவில்லை, விஜய்க்கு வழங்கியிருக்கிறது. விஜய்க்கு அதுபோன்று பாதுகாப்பு பிரிவு ஒன்றிய அரசினுடைய மக்கள் வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு பிரிவு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு காவல்துறை, நான் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர், நான் மதவாத சங் பரிவார கும்பல்களை நேருக்கு நேராக களத்தில் சந்திக்கக்கூடிய ஒருவன். நான் இப்போது உங்கள் கண் முன்னாலே பாருங்க, நான் திருநெல்வேலிக்கு வந்திருக்கேன், எனக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. ஆனால் அவர் போனால் ஐஜியே சாலையில் நின்று அவருக்கான போக்குவரத்தை ஒழுங்கு செய்கிறார். எஸ்பி அவருடைய ஸ்டேஜில் நின்று அவங்க தொண்டர்களை கட்டுப்படுத்தி அவர் பேசுவதற்கான வழி அமைத்து தருகிறார். ஆக இதிலிருந்து யாருக்கு காவல்துறை மத்திய பாதுகாப்பு பிரிவு பாதுகாப்பு பணிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து தருகிறது என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு நான் மணல் குவாரிகளை எதிர்த்து போராடி மணல் மாபியாக்களால் என் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்பது நிரூபணமாக்கப்பட்டிருக்கிறது. கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி பகுதியிலே கனிம கொள்ளைக்கு எதிராக நான் கன்னியாகுமரியில் போராட்டம் நடத்தி எனக்கு கொலை மிரட்டல் வரப்பட்டு அதற்கான பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. நான் தென் மாவட்டம் பயணம் செய்கின்ற போது ஒரு காவல் ஆய்வாளர் தலைமையில் எனக்கு பாதுகாப்பு முறையாக அளிக்க வேண்டும் என்று இல்லை, உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலோடு எனக்கு கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு அளிக்கப்பட்ட ஒரே ஒரு பிஎஸ்ஓடு தான் நான் பயணம் செய்கிறேன். இப்ப அதுவே நீங்க விஜய் இப்ப வேலூருக்கு போனாரு, அங்க எவ்வளவு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு பாதுகாப்பு அளிச்சிருக்காங்க. அவர் பனையூர்ல இருந்து புறப்படுற வரைக்கும் அவர் போய் சேர்ற இடம் வரைக்கும் எவ்வளவு காவல்துறை பாதுகாப்புக்கு நின்னாங்க. திருப்பி அவர் பனையூர் போய் சேர்ற வரைக்கும் அவர் வாசல் வரைக்கும் எவ்வளவு ஒன்றிய மாநில அரசு காவல்துறை பாதுகாப்பில் இருக்குது என்பதை பத்திரிகை ஊடக நண்பர்களுடைய வெளிச்சத்துக்கே நான் விட்டு விடுறேன். அது முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான பொய்யான ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மனங்களை கவர்வதற்காக திரு விஜய் அவர்கள் சொல்லி வருகிறார். அது ஏற்புடையதல்ல, தவறான குற்றச்சாட்டு. நீங்க என்னங்க தேர்தல் வாக்குறுதி அளிக்கிறது? அதாவது டிஎம்கேவை
இன்னும் அறிவிக்காம இருக்கிறீங்க, நாங்க அறிவிக்கிறோம் பாருங்க அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3வது தடவையா இன்னைக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. திரு ஸ்டாலின் தலைமையிலான நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்துவிட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். கருணை தொகையா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா மாசமா இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையா, இல்ல அதிமுக ஆட்சியில் இருக்க போற 5 வருஷத்துக்கு ஒரு தடவையா அப்படின்னு நிறைய கேள்விகள் வரும். அதுக்கும் பதில் சொல்லியிருக்காரு. ஒரு முறைதான் வழங்கப்படும். எந்தெந்த வகையில் வரி பெருக்க முடியுமோ, உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவை நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த தொகை வந்து பாத்தீங்கன்னா ஏழை பணக்காரங்க அப்படின்னு எல்லாம் இல்லாம எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அதாவது குடும்ப அட்டை இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கருணை அடிப்படையில. சொல்லதே கருணை தானே, எந்த அடிப்படையில்? கருணை அடிப்படையில் தான் கொடுக்கிறோம். அதுதான் அந்த வாக்கியமே. ஆமா, அனைத்து குடும்பத்தான போட்டுக்கிறோம், குடும்பத்திற்கு வழங்கப்படும். இப்ப தேர்தல் வாக்குறுதியா என்னென்னலாம் பண்ண போறோம்? 10,000 ரூபாய் வந்து குடும்பத்துக்கு கொடுக்கப்படும். பொங்கல் தொகுப்போட 1000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு முன்னாடி வீடியோல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்குறுதி எல்லாம் கொடுத்திருந்தார் அல்லவா? ஆனா அதே விஷயத்த திமுக பண்ணதுக்கு சரமாரியா தாக்கி பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் CV சண்முகம். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் எதை கேளு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், எதை கேளு ஏன்டா விலைவாசி ஏறி போச்சு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஏன்டா சொத்து வரி ஏற்றிட்டேன் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஏன்டா நிலவரி ஏற்றிட்டேன் 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஏன்டா குப்பைக்கு வரி போட்ட 1000 ரூபாய் கொடுத்துக்கிறேன், ஏன்டா சாலை வரி ஏற்றிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், ஏன்டா கரண்ட் பில் ஏற்றிட்ட 3 தடவை கரண்ட் பில் 1000 ரூபாய் கொடுத்துருக்குறேன், ஏன்டா பால் விலை ஏற்றிட்ட 1000 ரூபாய் கொடுத்துக்கிறேன், ஏன்டா பஸ் கட்டணத்தை ஏற்றிட்ட 1000 ரூபாய் கொடுத்து, எதை கேளு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன், 1000 ரூபாய் கொடுத்துட்டேன். ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்களுக்கு மாசம் 20,000 ரூபாய் செலவு வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் அவங்க தகுதிக்கு ஏற்ப. இப்போ எடப்பாடியார் என்ன சொல்லியிருக்காரு? இந்த தேர்தலில் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி வந்தால் நான் முதலமைச்சரானா தமிழ்நாட்டில் இருக்கிற 2,34,00,000 குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாசம் 2,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சொன்னார் பாரு 2,000 ரூபாவை. கோடைக்கால விடுமுறை, இந்த வெயில் அடிக்குது இல்லை, இந்த வெயிலெல்லாம் நீங்கள் கருத்து சிறுத்து போயிட்டீங்கன்னா உங்கள் அழகெல்லாம் போயிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 2,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீ உங்கள் வீட்டுக்காரு, உன் பிள்ளைங்க, மாமனார், மாமியார், சக்கால்த்தி, ஓரத்தி, அப்புறம் உங்கள் வீட்டுக்காருக்கு யாராவது குடும்பம் வந்தோன்னா அதையும் கூட்டுக்கிட்டு எது அதை தனியாக வர சொல்லுவார். அவர் தனியாக விட்டுருவாரா? அவர் தனியாக ஒரு பஸ்ஸில் வர சொல்லுவார். எல்லாரையும் கூட்டுட்டு இந்த 2,000 ரூபாயில் நீ கொடைக்கானல், ஊட்டிக்கு போய் 10 நாள் தங்கி குழு குழுன்னு இருக்கணுமா? எது 2,000 ரூபாயில் கோடைக்காலம் அப்புறம் 2,000 ரூபாய். விழுப்புரத்துக்கு போய் வர முடியும் 2,000 ரூபாய் வச்சுட்டு குடும்பத்தோட? எப்ப எது கேட்டாலும் வெறும் பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்ற முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இப்ப நான் என்னதான் பண்றது, சங்கர மடத்துல போய் சேர்ந்துறவா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நடந்த சம்பவங்களை எல்லாம் சொல்லி புது புயலை கிளப்பியிருக்காரு. இன்னைக்கு இருக்கின்ற மக்கள் நிலை என்ன சொல்லிவிட்டு வந்து, கட்சி பிளவு கட்டு கிடக்கிறது, கட்சி இணையணும். அமித்ஷா என்னை கூப்பிட்டு விட்டாங்க. பன்னீர்செல்வத்துக்கு எந்த நான் கமிட்மெண்ட் சொல்ல மாட்டேன், அவரை மட்டும் என்னை வந்து சந்திக்க சொல்லுவோம். போய் சந்தித்தேன். இங்கே இருக்க அரசியல் நிலவரம்லாம் பேசினா நானும் பேசினேன். அதற்கு முன்னாலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவரே சொன்னார், டிடிவி தினகரனுக்கு ஒரு 20 சீட்டு கொடுங்க, என்னுடைய பிஜேபியில் சேர்த்து நான் வந்து போட்டியிடுறேன் அப்படின்னு சொன்னார். யார்? எடப்பாடி. முடியாதுனாரு. 15 சீட்டு தர முடியுமாடா? முடியாதுனாரு. 10 சீட்டு தர முடியுமா? முடியாதுனாரு.
எத்தனை இடத்த நீங்கள் ஜெயிப்பேன்னு கேட்டார். திரும்ப யாரை எடப்பாடி பார்த்து அமித்ஷா 150 இடம் ஜெயிச்சு நான் உங்கள் கையில் கொண்டு கொடுக்குறீங்க. அப்படியா, சரி ரைட்டு. நான் சொன்ன டிடிவி தினகரன் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளர் நிறுத்த மாட்டார். இல்லை போன 2021 சட்டமன்றத்தில் நிற்க மாட்டார். ஆனால் அவர் சொல்கிற 10 பேருக்கு வாரிய தலைவர் கொடுக்காம வேணுமணிக்கே கேட்குறாரு. இவர் என்ன சொல்வார்? அதெல்லாம் இப்போ உறுதி சொல்ல முடியாது. நீங்கள் 150 தொகுதி ஜெயிச்சிருங்களா, ஆளுங்கட்சி வந்துடுறீங்களா, முதலமைச்சர் வந்துடுறீங்களா, கொடுக்கலாம்னு கேட்டார். முடியாதுனாரு. போச்சா? அதைத்தான் இப்போ சொன்னார் பன்னீர்செல்வம்ஜி. நீங்கள் நான் சொன்னமில்ல அவர்கிட்ட, எடப்பாடி எவ்வளோ சொன்னமில்ல, கேட்டாரா? ஆட்சி இழந்துட்டு இப்போ 4 வருஷம் முடிஞ்சு வச்சா, 5 வருஷம் முடிஞ்சா. இப்போ அவங்க அந்த அலையன்ஸில் இருக்க கூட்டணி அப்படியே தக்க வச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆள் கூட வெளியேறல இந்த கூட்டணியிலேருந்து. இந்த கூட்டணி இப்போ பலமான கூட்டணியாக இருக்குது. உறுதியாக அவங்க தான் ஜெயிப்பாங்க. நீங்கள் பிரிஞ்சு கிடக்குது எப்படி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள் அப்படின்னு என்னை கேட்டார். ஐயா, நான் வந்து இணையந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் சின்னம்மா கூட்டம் வருவாங்க, டிடியை கூட்டம் வருவாங்க, எடப்பாடியை கூட்டம் வருவாங்க, பன்னீர்செல்வத்தை கூட்டம் வருவாங்க. நான் இப்போ வந்திருக்கேன் நீங்கள் கூட்டனால. ஏன்னா நான் என்டிஏ விட்டு வெளியே போயிட்டேன். இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். கட்சி அனுப்பிச்சி விடுங்க, அவங்களுக்கு பெரிய புண்ணியம் கும்பிட்டேன். பன்னீர்செல்வம்ஜி, நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன். போன வட்டம் வரும்போது சொன்னேன், இப்போ 9ஆம் தேதி வருவார், திரும்ப நான் பிரசக்கிட்டு சொல்கிறேன்னு சொன்னார். அவர் போய் வரந்துருக்கு போனார். அவர் சொன்னார், கேட்கல. நான் என்ன செய்வேன்? நான் ஏதாவது ஒரு சங்கர மடத்தில் போய் சேர்ந்துலாமா? சொல்லுங்க. என்னங்க இவ்வளோ அநியாயம் அக்கறதையும் பொறுத்து கொண்டு இன்னமும் இங்கேயே ஊசலாடி கொண்டிருக்கின்ற பன்னீர்செல்வம் அரசியல் நிலை என்ன எடுக்க வேண்டியங்களே சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, சொல்லுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? திமுக இணையறீங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு இதோ பதில். நீங்க எதையும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அந்த கேள்வியை நீங்களே கேட்டு பதிலே நீங்களே எழுதுறீங்க. அது பத்திரிகைலாம் நான் மதிக்கின்ற பத்திரிகை கூட அந்த மாதிரி எழுத ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திமுக ஆட்சி அமைக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்த வரையில் சொல்றது கேளுங்க, தலைவர் கொண்டு வந்த சட்ட விதியை திரும்ப கொண்டு வரப்படும். கடைசியா எடப்பாடி உங்களை திரும்ப கூப்பிட்டா ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஔவையாருடைய வாக்கியத்தை சொல்லி முடிச்சிருக்காரு ஓபிஎஸ் அவர்கள். ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? ஔவையார் மதியார் வாசலை தாவேக தலைவர் விஜய் அவர்களை பேசினா தமிழ்நாட்டு மக்களை பேசுற மாதிரி, நானும் மக்களும் வேற வேற இல்ல, நகமும் சதையும் மாறி அப்படின்னு விஜய் பேசியிருந்தாரு. இப்ப பாஜக தமிழிசை என்ன கேக்குறாங்கன்னா, எல்லாரும் ஒண்ணுன்னு சொல்றீங்க, மக்களும் நானும் வேற வேற இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் அவர் நடிச்ச படத்துக்கு ஃப்ரீயா விடல, எதுக்கு குடும்ப உறுப்பினர்கிட்டயே டிக்கெட்டுக்கு காசு வாங்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் அப்படி நினைக்கிறாரு. சினிமா நடிகர்கள் எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு சொன்னா அவங்க வீட்டுல தான் உள்ளவங்க மாதிரி அப்படின்னு சொன்னா, தம்பி இப்ப டிக்கெட்டு எல்லாமே எல்லாரும் சினிமா பார்க்க வச்சாரா? நான் உங்க வீட்டுல ஒருத்தர், அதனால எனக்கு சினிமா பாக்குறதுக்கு டிக்கெட்லாம் வேணாம்னு சொன்னாரா? இதெல்லாம் சொல்றதான், வசனம் சொல்றதான்ப்பா. கருத்தியல் ரீதியா விஜய் பேசுறது எல்லாமே எங்களுக்கு உதவி செய்யும், என்டிஏ கூட்டணிக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அமைச்சர்களை நீங்க எல்லாரும் முன்னால எவ்வளவு சொத்து சேர்த்திருந்தீங்க, இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டது உண்மையிலேயே பொதுமக்கள்கிட்ட. நான் எனக்கு என்ன கருத்துனா, அவரின் கருத்துக்கள் பொதுமக்கள்கிட்ட சென்று பதியும் போது அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உறுதுணையா இருக்கும். ஏன்னா கருத்தியல் ரீதியாக அவர் திமுகவை எதிர்க்கிறார். ஆனால் போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இண்டி கூட்டணிக்கு வரும்பொழுது அவரின் கருத்துக்கள் நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான கருத்துக்கள் நிச்சயமாக மக்களை சென்று அடையும் பொழுது அது தேசிய ஜனநாயக கூட்டணியும் இதற்காகத்தானே பாடுபடுகிறது என்ற வகையில் கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு உதவி செய்யும். தாவேக தலைவர் விஜய் எங்க மேல நன்றியோட இருக்காரு, அதனாலதான் அதிமுக பக்கம் அவர் திரும்புறதே இல்ல. அவருடைய ஒரே நோக்கம் திமுகவை தோற்கடிக்கிறது. அப்படி தோத்தா ஆட்டோமேட்டிக்கா அதிமுக ஆட்சிக்கு வந்துரும் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேசியிருக்காரு. ஒன்றிணைந்து வந்து எங்களை வந்து தாக்குறாங்க அப்படின்னு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜய் சொல்றாரு மேடையில். இப்ப ஆமாம், அவர் ஏற்கனவே ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு. அதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா? நடிகர் திரு விஜய் அவர்கள் சினிமா துறையில் பல்வேறு சோதனை வருகின்ற போதெல்லாம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருந்தது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அவர்களுக்கு தொழில் ரீதியாக பிரச்சனை வருகின்ற பொழுது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இவரும் இவருடைய தந்தையும் நேரில் பார்ப்பார்கள், அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார்கள். அடுத்தது அவர்கள் மகிழ்ச்சியாக செல்வார்கள். அதே போல்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் போற்றுதலுக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் தொழில் ரீதியாக பிரச்சனை வந்தபோது நேரடியாக சந்தித்தார்.
சந்தித்ததுடன் அவருக்கு தேவையான உதவிகளை செய்து அவர் மன நிம்மதியாக அனுப்பி வைத்தார். ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் திரு விஜய் அவர்களுக்கு தொழில் ரீதியாக பல்வேறு தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிற தலைவர்களாக இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த துறையிலே ஒரு தயாரிப்பாளராக விநியோகஸ்தராக இருக்கிற காரணத்தினால் இவருடைய திரைப்படங்கள் முழுவதுமே பெரும் சிரமத்திற்குள்ளானது. அதனால் பாதிக்கப்பட்ட காயப்பட்ட திரு விஜய் அவர்கள் நமக்கு உதவி செய்தவர்களை நன்றியோடு பார்த்து கொள்ள வேண்டும். நம்மை தொல்லை கொடுத்தவர்களை தொந்தரவு கொடுத்தவர்களை அவர்கள்தான் எங்களுக்கு எதிரி, அவர்களை ஒதுக்காமல் விடமாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். யார் ஆட்சிக்கு வருகிறார் என்று அவர் சொல்லவில்லை. எதிரி அவரை ஒழித்து விடுவோம். அப்படி என்றால் ஆட்சிக்கு வருவர் யார்? அவர் மீது அன்புள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு அவருக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. வி.கே. சசிகலா அவர்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத பசும்பொன்ல இருந்து ஒரு பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கறத பாருங்க. தீர்ப்பு வருது, சீக்கிரமா வருது, 4 ஆண்டு சிறை தண்டனை அப்படின்னு வருது. நான் அதுக்கெல்லாம் பயப்படல, நான் அதுக்கு பயப்படல. என்னோட கவனம் பூரா என்ன இருந்தது, கவர்மெண்ட கலைக்க விட்டுற கூடாது, நம்ம கவர்மெண்ட உட்கார வச்சுட்டு போடும், அந்த பொறுப்பு அதிகமாயிடுச்சு எனக்கு. அதனால என்ன பண்ண, தீர்ப்பு வந்தது, 1 வாரம் டைம் கொடுக்க சொல்லு, எனக்கு இங்க வேலையெல்லாம் இருக்கு முடிச்சுட்டு வரணும்னு. அங்க டெல்லியில உள்ள ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, கொடுக்க முடியாது, நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர் ஜெயிலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றேன், உடனே எம்எல்ஏக்களை கூட்டி உட்கார வச்சு நான் பேச வேண்டியதெல்லாம் சொல்லி, இப்ப இருக்கிறார் இல்லையா, இவரை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தோம். நான் பேரை சொல்ல கூட விரும்பல, எனக்கு வரமாட்டேன். நல்லவங்கன்னா சொல்லுவேன், நல்லவங்க ஒரு சாதாரண ஆளா இருந்தா கூட சொல்லுவேன், இது சொல்ற அளவுக்கு இல்ல. அதனால நான் வாயினால சொல்லல, உங்களுக்கே புரியும் யாருன்னு. சரி, இவரை முதலமைச்சராக்குவோம் சொல்லிட்டு அந்த தீர்ப்பு காதல கேட்டு 5 நிமிஷத்துக்குள்ள நான் இந்த வேலையை பண்ணேன். அவர் உடனே என்ன சொல்றாரு, அம்மா கவர்னர்கிட்ட லெட்டர் கொடுக்கறப்ப நீங்களே எல்லார்ட்டையும் கையெழுத்து வாங்கி நீங்களே இருந்து கொடுங்கம்மா அப்படிங்கிறாரு. அதனால உட்காந்து அம்மா போட்டோ வச்சு சத்தியம் பண்ண சொல்லி எல்லார்கிட்டையும் கடிதத்தை வாங்கி அதுக்கப்புறம் கொடுத்து நான் கையெழுத்து போட்டு கவர்னருக்கு அனுப்பிச்சு விட்டு மறுநாள் காலைல 11 மணிக்கு பெங்களூருக்கு போனேன். இதுதான் நடந்தது. அப்படியே 2-3 மாசம் போச்சு. அப்ப எல்லாம் இவர் எப்படி என்ன அப்படிங்கறது எனக்கு சரியா தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் 4-5 மந்திரிங்க வந்தாங்க என்ன பார்க்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள வந்தாங்க. வந்து எல்லாரும் பார்த்துட்டு பேசிட்டு இருந்துட்டு, அம்மா நீங்க சென்னை ஜெயிலுக்கே நம்ம மாத்திக்கலாம், நீங்க ஏன் பெங்களூர்ல இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுல செங்கோட்டையன் ரொம்ப கேட்டாரு. அது அம்மா இங்க மாத்திக்குவோம், நம்ம செக்ரட்டரி ஹோம் செக்ரட்டரி லெட்டர் கொடுத்து பெங்களூர் ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுத்தா போறோம், நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்பர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்க நம்ம ஊரு ஜெயிலுக்கு வந்துடலாம். நான் ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு, இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். அதனால நான் யதார்த்தமா சொன்னேன், இல்ல செங்கோட்டையன் நான் இங்கே இருக்கேன் பெங்களூர்லயே. நான் சொன்ன காரணம் வேற என்னன்னா, நீங்க அரசாங்கத்தை நடத்தணும், திமுகவுக்கு சொல்றதுக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் அங்க வந்தேன்னா நீங்க ஆட்சி பண்ற இடத்துல உள்ள ஜெயில நான் இருக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, சசிகலாவுக்கு இன்னைக்கு சாப்பாடு கேரியர்ல போடுச்சும்பா. இந்த மாதிரி இன்னைக்கு கொண்டு போய் சொந்தக்காரவங்க போனாங்க, 40 நிமிஷம் தான் பார்க்கணும், அரை நாள் உட்கார்ந்து பார்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? வேண்டாம்.
நீங்க ஆக்கப்பூர்வமான வேலையை பாருங்க. மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, நம்ம வேலையை பார்க்கணும். அதனால வேணாம், நான் இங்கே இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்புறம் பின்னாடி போக போக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு, நம்ம வேண்டான்னு சொன்னதுதான் நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சுட்டாரு. அது போகட்டும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பொதுக்குழுவே அதுக்கு தானே இருக்கு, நீக்கிறதுக்கு. அதனால என்னன்னா உடனே ஒரு பொதுக்குழுவை கூட்டி என்ன நீக்கிறாங்க. நான் ஒரு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போயிருக்கேன். அப்ப எப்படியாப்பட்ட ஆளா இருக்கணும். இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் யாரெல்லாம் அரசியல் பேசியிருக்காங்க, அதாவது பாலிடிக்ஸ் பேசியிருக்காங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.